முருதேஸ்வரர் கோயிலின் சுவாரஸ்யமான வரலாறு. கர்நாடகாவில் அரபிக்கடலின் கரையோரத்தில் அமைந்துள்ள முருதேஸ்வரர் கோவில் சிவபெருமானின் தனிப்பட்ட. இக்கோயிலின் தலபக்தியை அறிந்தால் மனம் ஆனந்தம் கொள்ளும். புராணங்களின்படி ராவணன் சிவபெருமானின் ஆத்மலிங்கத்தை பெற்றபடி அந்த லிங்கத்தை இலங்கையின் அரசராகும் போது மட்டும் பூமியை தொடப்படும் என்று கடிகாரத்தில் வைத்துக்கொண்டு பயணம் செய்தான். அந்த ஆத்மலிங்கம் இந்த முருதேஸ்வர கோயிலின் பின்புலமாகும். என்னவோ சிவபெருமான் ராவணனுக்கு பக்தியில் மூழ்கி விருந்தாற்றின போது விநாயகர் சவாலிட்டுக் கொண்டு அந்த ஆத்மலிங்கத்தை கொக்கர்ண கடல் கரையில் வைக்கச் சொன்னான். ராவணன் பின்னர் அதை எடுக்க முடியாமல் தவித்தான். இந்த இடத்தில் அந்த புனித லிங்கம் மட்டும் மாயமாய் நின்று உள்ளது. கோயிலின் உயரமான 103 அடி சிவன் சிலையை பாருங்கள். உலகிலேயே 2வது பெரிய சிவன் சிலையாகும் இது. இந்த சிலையின் அருகில் சிவலிங்கம் மற்றும் பிரம்மாண்ட கோபுரங்களும் அழகாக அமைந்துள்ளன. முருதேஸ்வரர் கோயிலின் மெய்ப்பொருள் என்னவாகும் என்பதற்கு வடிக்கும் அடிப்படையில் சிவபெருமான் மனிதர்களுக்கு மருந்து கொடுக்கும்வர் என்ற அர்த்தம் உள்ளது. பழமையான காலங்களில் இது மருந்தீஸ்வரர் என அழைக்கப்பட்டது. இந்த கோயிலில் ஒரு ஆன்மீக சுற்றுலா தலமாகி பக்தர்கள் மன அமைதியும் ஆன்மீக ஆற்றலும் பெறக்கூடிய இடமாக விளங்குகிறது. இந்த அழகான தலத்தில் வந்து உங்கள் உள்ளத்தில் உள்ள அன்பையும் பக்தியையும் வெளிப்படுத்துங்கள். சிவபெருமான் ஆன்மாவின் ஒளியை உங்கள் வாழ்வில் எப்போதும் பரப்பிக்கொள்ளவும். ஒளிவிழி பொய்து போன உலகில் முருதேஸ்வரர் கோயிலின் ஸ்பிரிடுவல் சக்தி உங்கள் மனதை வெளிச்சமாக்கட்டும். தமனமார்ன் சிவபெருமான் தங்களை அருவருப்பாக காட்டும் அந்த காலத்தில் ராவணன் என்ற பிசாசன் இறுதியாக பக்தியின் வளைப்பில் சிவனை பரம பூஜ்யனாக கொண்டான். அவர் அன்பும் பக்தியுமாய் சிவபெருமானை இதயமார்ந்து கும்பிட்டான். அதற்கு பாரிசாக சிவபெருமான் ராவணனுக்கு தனது தெய்வீக ஆத்மலிங்கத்தை அருள விரும்பினார். ஆனால் ஒரு நிபந்தனையுடன் அந்த ஆத்மலிங்கத்தை நிலத்தில் வைக்கக்கூடாது என்று கூறினார். காரணம், நிலத்தில் அது வைக்கப்பட்டால் அதன் சக்தி சிவனிடம் திரும்பும். ராவணன் ஆத்மலிங்கத்துடன் லங்கையை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது முனிவர் நாரதர் அந்த லிங்கத்தின் சக்தியை உலகுக்கு விரிவடைய விட முடியாது என்று அறிவுறுத்தி விநாயகரை உதவியாக கேட்டார். விநாயகர் ஒரு பிரம்மணரின் வடிவில் வந்து ராவணனிடம் இரவு வேளையில் கூறிய கடமைகளை செய்ய வேண்டும். அதற்கு நான் இந்த ஆத்மலிங்கத்தை பிடித்துக் கொள்வேன். நீ 3 முறை நான் கூப்பிடும் வரை திரும்ப வராதே என்று கூறினார். ராவணன் அதை தோன்றியார். பிறகு அந்த 3வது கூப்பிடும்போது வர முடியவில்லை. விநாயகர் அந்த ஆத்மலிங்கத்தை நிலத்தில் வைத்துவிட்டார். அபசரப்பான ராவணன் அதனை அகற்ற முயன்றாலும் அதில் தோற்றுவிட்டான். கோபத்தில் அந்த லிங்கத்தின் பாகங்களை பரப்பினார். அந்த பாகங்கள் காலாண்டில் பரவிய இடங்கள் பலவும் தற்போது முன்னேற்றம் பெற்ற சிவாலயங்களாகவும் அழகாக வளர்ந்துள்ளன. அந்த ஊர்களில் முக்கியமானது முருதேஸ்வரா என அறியப்படும் இடமே ஆகும். இதே இடத்தில் பெரும் சிவனின் சிலையும் அந்த வேண்டிய ஆத்மலிங்கமும் இன்று மணவீதி போல் அமைந்திருக்கும். இந்த கதையும் கோயிலின் சிவபெருமான் அருளும் ஆன்மீக சக்தி இறைவனுடன் இணைவதற்கான அழகான பாதையை காட்டுகிறது. இந்த கதை பக்தி மனங்களுக்குள் நினைவொளி வீசுகிறது. ஆத்மத்தை தொடுக்கும், ஆன்மீக உயர்விற்கு வழிகாட்டும். இந்த முருதேஸ்வரர் கோயிலை அன்பும் கல்வியும் கொண்டே பார்த்தால் நல்வாழ்வு லாபமாகும். அந்த சிவபெருமானுக்கு மனமார்ந்த வணக்கங்கள்.